அண்மை செய்தி பழனியில் நடந்து வரும் முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். மாநாட்டில் உணவுக்காக தள்ளுமுள்ளு என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழனியில் நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உணவுக்காக பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் உணவு தயாரிப்பதில் தாமதமாகி இருப்பதால் மாநாட்டு ஏற்பாட்டாளர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பக்தர்கள் என்ற காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜ்மீர் ராஜா இணைகிறார். அஜ்மீர் ராஜா, என்ன பிரச்சனை? இதனால உணவு தயாரிப்பதில் தாமதம், அங்கு வாக்குவாதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? திலகவதி பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு வருகை தந்தவர்கள் உணவு அருந்த சென்ற போது பொதுமக்களுக்கும் உணவு கூடத்தில் இருந்த ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாதிபாணி சாமி கோவில் உட்பட்ட பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று காலை முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைத்தார். இதில் 3 அமைச்சர்கள் பங்கேற்றாங்க. இந்த நிலையில மாநாட்டுக்கு வருகை தரும் 1 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில மதிய உணவு தயார் செய்ய தாமதமானதால் பொதுமக்கள் குழந்தைகளுடன் வந்தவர்கள் உணவு அருந்த சென்ற போது அந்த பணியில் இருந்த ஊழியர்களுக்கும் குழந்தைகளுடன் வந்த பெற்றோருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதில் சிக்கிய குழந்தை காலில் லேசான காயமும் ஏற்பட்டது. அந்த குழந்தை அழுத சம்பவம் அங்கு இருந்தவர்களை பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரியான நேரத்தில் உணவு வழங்கப்படாததால் உணவு அருந்த இடத்தில் நீண்ட நேரம் தற்போது பக்தர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. தற்போது வரை சுமார் 1 மணி நேரமா பக்தர்களுக்கு உணவு வழங்காதால அவங்க அந்த டைனிங் ஹால்ல அமர்ந்தபடி உணவுக்காக காத்துட்டு இருக்காங்க. தற்போது அந்த சமையல் பொருட்கள் சமையல் செய்து கொடுக்கறதுக்காக நடவடிக்கை தற்போது தேவசன அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி அஜ்மீர் ராஜா.